வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. வாழைக்காய் அந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டைமண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஆவி வெந்தால் போதும். லைட்டாக உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க. ஒரு ஆவி இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு ஆவி வேகட்டும். பாருங்கள், 2 சீரகம், இஞ்சி துண்டு 1, 2 பச்சை மிளகாய், தேங்காய், 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா கரகரன்னு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, கரகரப்பாக 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. 2 கடுகு பொரிஞ்சிச்சிங்க. 2 கருவேப்பிலைங்க போட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வாழைக்காய் ஒரு ஆவி வச்சுருக்கோம். மஞ்சள் உப்பு போட்டு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இதை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். தேங்காய், கருவேப்பிலை, சீரகம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி. பாருங்கள், சுவையான வாழைக்காய் ரெடி. வாழைக்காய் வறுவல் இந்த மாதிரி ஒரு முறை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், நான் வாழைக்காய் வறுவல் சுவையான லெமன் ரைஸ் செஞ்சுருக்கேன். சூட்டாகும். நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.